श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणानं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत वदाम्बुजयुग्मरुक्मव्यमोहसहस्राणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनेस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्ग्रिलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगदाव्य पट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेणं बरहालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसुमणिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वस्त्रममरवन्त्यं रङ्गनाथस्य साक्षात् जुगलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டது இந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பெருமின்றி 1000 பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்தனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாந்தன்னை விழிபுத்தோர் விட்டுச்சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவென்றுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனையே சூழ்ந்திருந்து எத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆச்சாரியர்களாலும் ஆன்றோர்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 98வது நாம் காண இருப்பது நாராயண சரோவர். நாராயண சரோவர் அல்லது நாராயணசர் என்பது கோரி ஓடையின் கூரையில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இது ஒரு இந்துக்களினுடைய புனித யாத்திரை ஸ்தலம். இது குஜராத் மாநிலத்தில் உள்ள கட்ச் மாவட்டத்தில் லாக்பாத் தாலுகாவில் அமைந்துள்ளது. பழமையான சோடேஸ்வர் கோயில் வடமேற்கு திசையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோயில் வைணவ மரபின் 108 அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இடத்தின் முக்கிய கட்டடங்களான கோயில்கள் ஒரு கோட்டை சுவரால் சூழப்பட்டுள்ளன. அதற்கு வெளியே கிராமவாசிகளின் வீடுகள் அமைந்துள்ளன. இது சுமார் 3000 அடி நீளமும் 15 அடி அகலமும் கொண்ட மஞ்சள் கல் பாலத்தால் பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கப்பட்டிருந்தது. இது 1863ஆம் ஆண்டில் பம்பாயைச் சேர்ந்த கோகல்தாஸ் லீலாதர் பாட்ஷா என்ற பாட்டியவால் சுமார் 1,00,000 கோரிகள் செலவில் கட்டப்பட்டது. இப்போது புதிய பாலமும் கட்டப்பட்டுள்ளது. இது மிக பழங்காலத்தில், அதாவது பெரிய ஏரிக்காக புகழ் பெற்றிருந்தது. அலெக்சாண்டரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஏரியை பற்றிய குறிப்புடன் ஒத்துப்போகிறது. இது ஒருவேளை சிந்து நதியின் பாதை மாறும் வரை சுமார் 1000 ஆண்டு வரை நீடித்திருக்கலாம். 1819ஆம் ஆண்டில் பூகம்பத்தால் ஓரளவு பூகம்பத்தில் புதுப்பிக்கப்பட்டது. ஏரிக்கு அருகில் ஆரம்ப காலத்திலிருந்தே கிராமத்தில் ஆதிநாராயணன் கோயில் ஒன்று இருந்தது. கன்படா பிரிவின் பூசாரிகளின் கீழ் நீண்ட காலமாக இருந்த இந்த கோயில் சுமார் 1550 ஜுனகத் சேர்ந்த நாரங்கர் என்ற சன்னியாசி அல்லது அதிதி என்பவரால் அவர்களிலிருந்து பறிக்கப்பட்டது. நாரங்கால் 1056 அடிக்கும் 990 அடி நீளமுள்ள வட்ட வடிவ நீர்நிலையான குளத்தை சுற்றி நீண்ட மற்றும் அகலமான கரைகளை அமைத்தார். இது துளையிடப்பட்ட கல் சுவர்களால் பல குளியல் இடங்களாக பிரிக்கப்பட்டு கிழக்கு பக்கத்தை தவிர மற்ற எல்லா பக்கங்களிலும் கல் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டு ஓய்வு இல்லங்களால் சூழப்பட்டிருந்தது. 164 அடிக்கு 62 அடி கற்கள் பதிக்கப்பட்ட முற்றத்தில் 7 கல்கோயில்கள் உள்ளன. ஏரியிலிருந்து கல் படிக்கட்டுகள் வழியாக கோயில்களை அடையலாம். மேலும் அவை ஒரு வலுவான சுவரால் சூழப்பட்டுள்ளன. கட்ச் மாநிலத்தின் ராகவராவ் சேஷர்ஜி மனைவி வாகேலி குண்டாவாத்வாகர் பூசாரிகள் மீது அதிருப்தி அடைந்து தனது பிராமணர்களுடன் ஆலோசனை செய்த பிறகு நாராயண் சாரை ஒரு போட்டி புனித இடமாக உயர்த்த தீர்மானித்தார். அதன்படி 1734ஆம் ஆண்டில் அவர் முதலில் துவாரகா கோயில்களைப் போன்றே லட்சுமி நாராயணன் மற்றும் திரிகாம்பரை கோயில்களை கட்டினார். அவற்றுக்கு ஒரு சில கிராமங்களின் வருவாயையும் சில வரிகளின் வருமானத்தையும் ஒதுக்கினார். பின்னர் ஆதிநாராயணன், கோவர்த்தநாத், துவாரகநாத் மற்றும் லக்ஷ்மிஜி கோயில்களை கட்டினார்.
கோட்டேஸ்வரியில் உள்ள கோயிலைப் போன்றே அதே பாணியிலும் வடிவத்திலும் அமைந்துள்ள திரிகம்பராயர் கோயில் 72 அடி நீளம், 68 அடி உயரம், அகலம் 61 அடி உயரம் கொண்டது. இது 5 அடி 9 அங்குலம் உயரமுள்ள ஒரு மேடையில் அமைந்துள்ளது. இதன் நடுவில் ஒரு பெரிய மண்டபத்துடன் 3 பக்கவாட்டு மண்டபங்களும் அமைந்துள்ளன. இவை அனைத்துக்கும் 12 அடி உயர தூண்களின் மீது அமைந்த குவி மாடங்களால் மூடப்பட்டுள்ளன. மைய மண்டபம் 21 அடி சதுரமாகவும் ஒரு பக்கவாட்டு மண்டபமும் 9 அடி 9 அடி அகலமாகவும் உள்ளன. 1819ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் மைய குவி மாடத்தை தகர்த்தது. ஆனால் அது பின்னர் மீண்டும் கட்டப்பட்டது. மைய குவி மாடத்திற்கும் கருவறைக்கும் இடையிலான பகுதி வெள்ளை மற்றும் கருப்பு பழுங்கி கற்களால் பதிக்கப்பட்டுள்ளது. கருவறையின் கிழக்கு திரை சுவரில் ஒரு கல்வெட்டுடன் கூடிய பழுங்கி தகடு உள்ளது. கதவுகள் வெள்ளியால் பூசப்பட்டுள்ளன. கருவறையில் ஒரு வெள்ளி சிம்மாசனத்தில் திரிகம்பரேசர் கருப்பு பழுங்கி சிலை நிற்கிறது. அந்த சிலை சிம்மாசனத்தின் கீழ் ஒரு காலில் மண்டியிட்டு கைகளை கூப்பியபடி கருட பகவான் கருப்பு சிலை உள்ளது. திரிகம்பேஸ்வரரின் உருவத்தின் மீது 40 தங்கம் மற்றும் வெள்ளி குடைகள் உள்ளன. அவை பக்தர்களின் காணிக்கைகள். வாகேலி மகாகுன்னூரால் கட்டப்பட்ட மற்ற 5 கோயில்களும் சமீபத்தில் கட்டப்பட்ட கல்யாணராய் கோயிலுடன் சேர்ந்து 14 தூண்கள் மற்றும் 48 அரை தூண்களால் தாங்கப்படும் 6 குவிமாடங்களின் வரிசையை உருவாக்குகின்றன. இவற்றின் அடித்தளங்கள், தூண்கள் மற்றும் மேற்பகுதிகளில் சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளன. தாங்கு தூண்கள் சுருள் வடிவ நெளிவுகளாக உள்ளன. ஒரு குவிமாடத்தின் பக்க தூண்கள் அடுத்த குவிமாடத்தின் மேல்நிலை தூண்களாய் தாங்கவும், அடுத்தடுத்த தூண்கள் மூன்றாவதாக குவிமாடத்திற்கு அவ்வாறே செயல்படுகின்றன. இரு முனைகளிலும் உள்ள கோயில்களின் குவிமாடங்கள் கீழே கதவுகளுடன் கூடிய திரைச்சுவர்கள் உள்ளன. ஆனால் மற்ற கோயில்களின் முன்புறத்தில் நுழைவாயில்களுடன் கூடிய ஒரு பொதுவான திண்ணை உள்ளது. ஒவ்வொரு நுழைவாயிலின் இருபுறமும் உள்ள இடம் மரச்சட்ட திரைகளால் மூடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு கல்வெட்டு உள்ளது. லக்ஷ்மிஜி கோயிலில் எந்த ஒரு சிறப்பு அம்சமும் இல்லை. துவாரகநாதர் அல்லது ரஞ்சோத்தி கோயிலுக்கு எதிரே ஒரு சிறிய சன்னதி உள்ளது. அதில் நாகப்பாம்பை குத்தும் ஆயுதத்தை ஏந்திய கருடனின் பெரிய உருவம் உள்ளது. மூன்றாவது சன்னதியாக கோவர்த்தநாதருக்கானது எளிமையானது. 4வது சன்னதி ஆதிநாராயணருக்கானது. மண்டபத்தில் கருங்கல் தளம் உள்ளது. அதற்கு எதிரே சமீபத்திரை கட்டப்பட்ட கோபால்ஜியின் சிறிய சன்னதி உள்ளது. கடைசியான லட்சுமி நாராயணனுக்கு வெள்ளி பூசப்பட்ட கதவுகளையும் வெள்ளியால் ஆன சிலை சிம்மாசனத்தையும் விதானத்தையும் கொண்டுள்ளது. இந்த 5 கோயில்களின் வரிசையில் ராவ் தேசல்ஜி என்பவரால் 1828 கட்டப்பட்ட கல்யாணராய் கோயில் உள்ளது. நுழைவாயின் கல் மற்றும் மரச்சட்டங்கள் செழுமையாக செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் கதவுகள் வெள்ளியால் பூசப்பட்டுள்ளது. அவற்றில் பழங்கள், பூச்சிகள், பழங்கள், சுழல் பள்ளங்கள் மற்றும் செழுமையான செதுக்கப்பட்ட அலங்கார பட்டைகள், பீடங்கள் மற்றும் துண்டுகளை கொண்ட 4 வெள்ளி தூண்களால் தாங்கப்பட்டது. சிலை மெருகூட்டப்பட்ட கருப்பு பழுங்கு ஆனது. இந்த கோயில்களை தவிர கோட்டைக்கு அருகில் உள்ள மென்மையான மணக்கல் பல்வேறு காலங்களில் சன்னதிகள் மற்றும் குகைகளால் குடையப்பட்டுள்ளன. அவை ராம்குபா, லட்சுமண குபா மற்றும் ஷேஷ் குபா குகைகள் என்று அழைக்கப்படுகின்றன. பாறையின் உடையக்கூடிய தன்மையால் அவை பெரிய அளவில் இல்லை. இந்து மத இறையியலின்படி 5 புனித ஏரிகள் உள்ளன. அவை கூட்டாக பஞ்ச சரோவர் என்று அழைக்கப்படுகின்றன. மானசரோவர், பிந்து சரோவர், நாராயண சரோவர், பம்பா சரோவர் மற்றும் புஷ்கர் சரோவர் என்ற இந்த புனித நதிகளில் ஒன்றான சரஸ்வதி நதி இன்றைய நாராயண சரோவருக்கு அருகில் ஒரு கடலில் முகத்துவாரத்தை கொண்டிருந்தது. மேலும் ஏரியின் நீர் சரஸ்வதி நதியின் புனித நீரால் நிரம்பியது. அதனால் இந்த இடம் இந்துக்களுக்கு 5 புனித ஏரிகளில் ஒன்றாக கருதப்பட்டது. இன்றும் அது அவ்வாறு கருதப்படுகிறது. வல்லபாச்சாரியா தனது வாழ்நாளில் இந்த இடத்திற்கு வருகை தந்ததால் புஷ்டி மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு இந்த தலம் புனிதமானதாக கருதப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் 2 திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஒன்று சித்திரை மாதத்தில் உள்ளது, மற்றொன்று கார்த்திகை மாதத்தில் 10 முதல் 15 தேதி வரையிலும் கொண்டாடப்படுகிறது. மேற்கு இந்தியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் இங்கு நாராயணசரோவர் கரையில் இறுதிச் சடங்குகளை செய்ய வருகிறார்கள். இங்கு யாத்திரிகர்களுக்கு தங்குமிட வசதிகளும் உள்ளது. நாராயண சரோவருக்கு மிக அருகிலுள்ள விமான புஜில் உள்ளது. இது சாலை வழியாக 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நீண்ட தூர ரயில்களுக்கான மிக அருகிலுள்ள ரயில் மையம் புஜ் தான். சமீபத்தில் பயன்பாட்டிற்கு வந்த புஜ் தலியா ரயில் பாதையின் உள்ள நலியா சாலை வழியாக 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட அந்த நாராயண சரோவரில் உள்ள இறைவனை வணங்கி அந்த புனித தலத்தை நாம் கண்டு
இறையர்கள் பருவமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்து நம் சீரி அல்லாத இறைவாணி தாராய் பறையலூரும் பாவ வெற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கு நாம் ஆட்சேபம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலூரும் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று பூர்வரும் பாவாய். ரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.